என் தங்கமே, இன்னும் 2 மணி நேரம்தான் மீதம் இருக்கின்றது. என் குழந்தை, நீ எதிர்பார்த்த விஷயத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடப்பதற்கு. என் பிள்ளையே, இன்று இந்த கருப்பன் உனக்கு தர வந்திருப்பது சாதாரண வாக்கல்ல. இது உனக்கான வாழ்க்கை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இந்த அப்பன் உன் வாழ்க்கையை உன்னிடத்திலேயே கொடுக்க வந்திருக்கின்றேன். நீ கேட்கும் வரை நான் இங்கேயேதான் காத்து கொண்டிருக்கவும் போகின்றேன். என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நினைத்ததை கொடுத்து விடக்கூடிய நேரம் வந்துவிட்டது. நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய கால நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. இந்த கருப்பனிடம் எந்த ஒரு விஷயத்தை நீ உனக்கானது என்று எண்ணி கேட்டு நின்றாயோ, அது உனக்கானது தானா என்பதனை சோதிப்பதற்கு மட்டும்தான் உன் கருப்பனுக்கு இத்தனை காலம் தாமதமானது என்பதனை நீ புரிந்து கொண்டு, உன் வாழ்க்கையில் அது இப்பொழுது உனக்கு முழுமையாக கிடைக்கப் போகிறது என்பதனை நீ உணர்ந்தால் போதும். நிச்சயமாக இன்றிருக்கின்ற இந்த நிலையில் இன்னமும் 2 மணி நேரம் என்பது நீ விடியலில் நல்ல செய்தியை எதிர்நோக்கி விடுவாய். இன்னும் 2 மணி நேரத்திற்குள் உன் வாழ்க்கையில் அந்த விஷயத்தில் முக்கிய திருப்பத்தை இந்த கருப்பன் நடத்தி முடித்து விடுவேன். விடியலில் என் பிள்ளை நல்ல செய்தியினை நிச்சயமாக நீ கேட்டு விடுவாய். என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன சோதனை வந்தாலும், உனக்கு இந்த கருப்பன் நான் துணை நிற்கும் பொழுது உன் வாழ்க்கையை பற்றி எப்பொழுதுமே கவலைப்படாதே. இந்த அப்பன் உனக்கான விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டம் பிறக்க ஆரம்பித்ததோ அந்த நேரத்திலிருந்து இப்பொழுது வரை சற்று சிந்தித்து பார். உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்த விஷயங்கள் எல்லாம் எத்தனை பெரியது என்று. ஆனால் என் குழந்தை, நீ இதையெல்லாம் எத்தனை சுலபமாக எதிர்கொண்டு வெளியே வந்தாய் என்பதனையும் சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். என் பிள்ளையே, உனக்கான வாழ்க்கையில் கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுமையாக தெரிந்து கொண்டால் மட்டும்தான் உனக்கு நடக்கவிருப்பதை உன்னால் சரியாக உணர்ந்து உன் வாழ்க்கையை உன்னால் சரியாக வாழ முடியும். என் பிள்ளையே, அப்படி உன்னால் சரியாக வாழ முடியவில்லை என்றால் எங்கோ ஒரு தவறு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டு அந்த தவறை திருத்துவதற்கான முயற்சியை நீ செய்ய வேண்டும். உனக்கு இந்த கருப்பன் தருகின்ற வாக்கின் மீது நம்பிக்கை முழுமையாக இருந்தால் மட்டும்தான் நான் சொல்கின்ற விஷயம் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். சர்வசாதாரணமாக யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு அதிசயத்தையும் சட்டென்று நடத்திவிட முடியாது. அவர்களுக்கு அதற்கான நேர காலம் எல்லாம் கூடி வர வேண்டுமல்லவா? நான் இத்தனை காலமும் அதற்காக உனக்கு நடத்தி கொடுக்க சில தாமதத்தை எடுத்துக்கொண்டு இப்பொழுது 2 மணி நேரத்தை மட்டுமே மீதம் வைத்து கொண்டு உன் முன்னால் தோன்றியிருக்கிறேன் என்றால் அப்பன் அதை நிச்சயமாக நடத்தி கொடுப்பான் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வந்து விட்டதுதானே? என் பிள்ளையே, அப்பன் மீது நீ நம்பிக்கை வைத்து கேட்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். எதுவாக இருந்தாலும் தொடக்கத்தில் பிரச்சனைகள் இருப்பது போல இருக்கும். இந்த பிரச்சனைகள் தவிர்க்க முடியாது என்பது போல உனக்கு தோன்றும். ஆனால் முடிவில் இந்த பிரச்சனையிலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வந்துவிட முடியும். அந்த அளவிற்கு உனக்கு திருப்பங்கள் நடக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, பலவிதமான சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் இருந்த பொழுதும் இந்த கஷ்டமான நிலைகள் உன் வாழ்க்கையில் உன்னை அதிகமாக சுற்றி வளைத்த பொழுதும் இந்த கஷ்டத்திலிருந்து நீ மீண்டு வருவதற்கு என்னென்ன முயற்சிகளை செய்தாய் என்று சற்று சிந்தித்துப்பார். இப்பொழுது கூட உன்னால் நம்ப முடியாது. நாம் தான் இத்தனை விஷயங்களை செய்தோமா? நாம் தான் நம் வாழ்க்கையை இப்படியெல்லாம் பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றினோமா என்று நினைத்து நீ வியக்கின்ற அளவிற்குத்தான் நீ பல சாதனைகளை உனக்கே செய்திருக்கின்றாய்.
உன்னை சுற்றி வந்த சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடித்திருக்கின்றாய். இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு கிடைக்கும் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ நடந்து கொண்டிருக்கின்றாய். எல்லா விதமான பிரச்சனைகளும் உன் கண் முன்னாலேயே உனக்கு முடிந்திருக்கின்றது. இனிமேல் நடக்கவே நடக்காது, இனிமேல் முடியவே முடியாது என்று நீ கைவிட்ட விஷயங்கள் கூட உனக்கு மிக பெரிய முன்னேற்றத்தை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதுதான் உண்மையும் கூட. என் பிள்ளையே, இந்த அப்பன் உன்னை தேடி வருகின்ற நேரங்களில் நீ இந்த வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ற ஒன்று இருக்கின்றது. அது உனக்கான தைரியம், உனக்கான துணிச்சல், அது உனக்குள் இருந்து வெளிவர வேண்டும் என்பதுதான். உன்னுடைய தைரியத்தையும் உன்னுடைய துணிச்சலையும் இந்த கருப்பன் நான் காண விரும்புகின்றேன். எந்த அளவிற்கு உனக்குள் தைரியம் இருக்கின்றதோ, எந்த அளவிற்கு உனக்குள் துணிச்சல் இருக்கின்றதோ, அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையிலும் உனக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும். யாரை கண்டும் பயப்படக்கூடாது. என் பிள்ளை, எதற்கு அஞ்ச வேண்டும், எதற்கு பயந்து நடுங்க வேண்டும் என்பது ஒரு கணக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் போட்டு வைத்துக்கொள். யாருடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட வேண்டும், யாருடைய அறிவுரைகளை கேட்டு நடக்க வேண்டும் என்பதை எப்பொழுதுமே நீ மனதிற்குள் தெளிவாக வைத்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை என்பது உனக்கு தரவிருக்கின்ற நன்மைகளை நிச்சயமாக தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் இருந்து மீண்டு வர தெரிந்த உனக்கு இப்பொழுது வருகின்ற கஷ்டங்கள் எல்லாம் மிக பெரிதாக ஒன்றும் இல்லை. நீ நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் வைத்து உன் வாழ்க்கையை கணக்கு போடாதே. இனி வரப்போகின்ற நாட்கள் எல்லாம் உனக்கு நல்ல நாட்கள் என்பதனை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை நீ சரியாக நடத்த பழகு. என் பிள்ளையே, எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு தலைகீழான மாற்றத்தை கொடுக்கும். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை உன் கண் முன்னால் நிகழ்த்தும். இந்த அப்பன் 2 மணி நேரத்தில் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றமானது இனி என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ நிச்சயமாக பல ஆண்டுகள் அந்த சந்தோஷத்திலேயே கழித்து வந்து விடுவாய். நீ கேட்டதை நான் உடனே கொடுக்கவில்லை என்பதற்காக உன் அப்பன் என் மீது நீ கொண்ட கோபம் நான் நன்கு அறிவேன். அப்பன் உனக்கு எதையுமே செய்து கொடுக்கவில்லை என்று நீ நினைத்ததை நான் நன்கு அறிவேன். இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் கொடுத்தேன், எதையெல்லாம் உன்னிடத்திலிருந்து எடுத்தேன் என்பதனை நான் நன்கு அறிவேன். என் பிள்ளைக்கு நடக்க வேண்டிய ஒவ்வொரு நன்மைகளையும் நான் அந்தந்த நேரத்தில் கொடுத்திருக்கின்றேன். சரியான நேரத்தையும் சரியான காலத்தையும் உனக்கு எப்பொழுது செய்தால் அது உன் வாழ்க்கைக்கு நல்லது என்பதனையும் புரிந்து கொண்டு இந்த அப்பன் உன்னிடத்தில் ஒப்படைத்திருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் நடத்துகின்ற விஷயங்கள் எல்லாவற்றிற்கும் பின்னாலும் உனக்கான நன்மைகள் தான் இருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க இந்த கருப்பன் நினைத்தது கிடையாது. கருப்பனின் எண்ணமெல்லாம் என் பிள்ளை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான். என் பிள்ளையே, இன்று நான் உன் தகப்பனாக உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கின்றேன். அதை தெளிவாக புரிந்து கொள். என் குழந்தையே, அடுத்த நொடி கூட நிச்சயமில்லாத வாழ்க்கை. அடுத்த நொடி நம் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பது இங்கு யாருக்கும் தெரியாது. இந்த நொடி பார்த்த மனிதர்களை அடுத்த நிமிடத்தில் பார்க்க முடிவதில்லை. இப்பொழுது பேசியவாய் அடுத்த நொடி பேசாமல் அப்படியே நிரந்தரமாகவே மூடிக்கொள்கின்றது. அப்படியானால் நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கை, இந்த உயிர் நிரந்தரமே இல்லாதது. அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, எதற்காக எப்பொழுதுமே ஒரு மனதை காயப்படுத்த நினைக்கின்றாய்? நீ என்று நான் சொல்லவில்லை, உன்னை காயப்படுத்துபவர்களுக்கும் இது பொருந்தும். என் பிள்ளையே, எதையுமே புரிந்து கொள்ளாமல், எதையுமே முழுமையாக அனுபவிக்காமல் வாழ்வதை விட அடுத்தவர்களின் மனதினை காயப்படுத்தாமல் வாழ்ந்து பார்த்தால் அவர்களும் ஒருபொழுதும் உன் மனதை காயப்படுத்த நினைக்க மாட்டார்கள். எந்த சூழ்நிலையிலும் அடுத்தவர்களின் மனதில் ஏற்படுகின்ற ஒரு வேதனைக்கு நீ காரணமாக இருக்கக்கூடாது.
இந்த மனதிற்கு சந்தோஷத்தை கொடுத்து உனக்கான சந்தோஷத்தை நீ பெற்று கொண்டால் போதும். நிச்சயமாக என்றுமே இந்த வாழ்க்கை உனக்கு நன்மையைத்தான் கொடுக்கும் என்பதனை அப்பொழுது புரிந்து கொள்வாய். உனக்கே உன் மனநிலையில் நல்ல மாற்றங்கள் வந்துவிடும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.